ஆர்கேடியா சமூகத்தின் மீதான என் அன்பும் அர்ப்பணிப்பும் எப்போதும் மாறவில்லை. அது ஒருபோதும் தளராது. இந்த இக்கட்டான சூழலில் ஆர்கேடியா சமூகம் என்னை புரிந்து கொண்டு தொடர்ந்து ஆதரவளிக்க வேண்டும். இது கலிபோர்னியாவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் புறநகர் பகுதியான ஆர்கேடியா நகரின் மேயரின் வார்த்தைகள் என்று நீதிமன்றத்தில் அவரது வழக்கறிஞர்களால் பதிவு செய்யப்பட்டது. இந்த உருக்கமான வரிகள் ஒரு சாதாரண அரசியல் வீழ்ச்சிக்கான தற்காப்புவாதம் போல தோன்றலாம். ஆனால் இந்த மென்மையான வார்த்தைகளுக்கு பின்னால் மறைந்திருக்கும் உண்மை மிகவும் இருளானது. இது ஒரு மக்கள் பிரதிநிதியின் கதை மட்டுமல்ல, ஒரு நாட்டின் ஜனநாயக கட்டமைப்பிற்குள் மிக நுணுக்கமாக பின்னப்பட்ட உளவு வலைப்பின்னலின் கதை. அமெரிக்காவின் ஜனநாயக கட்டமைப்பு என்பது உலக நாடுகளால் உற்று நோக்கப்படும் வலிமையான அமைப்பாக கருதப்படுகிறது. ஆனால் அதற்குள்ளேயே அந்நிய நாடுகளின் தலையீடுகள் ஊடுருவக்கூடும் என்பதை கலிபோர்னியாவின் ஆர்கேடியா நகர முன்னாள் மேயர் ஈலின் வாங்கின் விவகாரம் உறுதிப்படுத்தியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸ் புறநகர் பகுதியின் செல்வாக்குமிக்க அரசியல்வாதியாக திகழ்ந்த ஒருவர் தனது சொந்த நாட்டிற்கே தெரியாமல் மற்றொரு நாட்டின் நலனுக்காக செயல்பட்டது என்பது அமெரிக்க தேசிய பாதுகாப்பு வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. யார் இந்த ஈலின் வாங்? 58 வயதான ஈலின் வாங் கலிபோர்னியாவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் புறநகர் பகுதியான ஆர்கேடியா நகரில் வசித்து வந்தவர். இவர் 2022இல் ஆர்கேடியா நகர சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியாக தனது பயணத்தை தொடங்கிய அவர் குறுகிய காலத்திலேயே மேயர் என்ற உயரிய பதவியையும் எட்டினார். சமூகத்தில் மரியாதைக்குரிய ஒரு பெண்மணியாக தெரிந்தாலும் அவரது திரைமறைவு வாழ்க்கை என்பது முற்றிலும் மாறுபட்டதாக இருந்திருக்கிறது. அதுதான் இப்போது அம்பலமாகி இருக்கிறது. இவர் மீது அமெரிக்க புலனாய்வு அமைப்பான FBI வைக்கும் குற்றச்சாட்டுகள் தீவிரமானவை. பொதுவாக ஃபாரின் ஏஜென்ட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் எனப்படும் அமெரிக்காவின் சட்டத்தின்படி ஒரு நபர் வெளிநாட்டு அரசாங்கம், அரசியல் கட்சி அல்லது அந்நிய நாட்டின் அமைப்புகளின் வழிகாட்டுதலின் கீழ் அமெரிக்காவில் செயல்படும் போது அவர் தன்னை ஒரு வெளிநாட்டு ஏஜென்ட்டாக நிதித்துறையில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். இது ஒரு வெளிப்படையான தன்மையை உருவாக்குவதற்காக செய்யப்படுகிறது. ஆனால் ஈலின் வாங் இத்தகைய எந்த பதிவையும் செய்யாமல் ஒரு சாதாரண அமெரிக்க குடிமகளாகவும் மக்கள் பிரதிநிதியாகவும் காட்டிக்கொண்டு திரைமறைவில் சீனாவுக்கு பணியாற்றி வந்துள்ளார். ஒரு செய்தி இணையதளத்தை நடத்தி வந்த ஈலின் 2020 முதல் 2022 வரை அதில் சீனாவுக்கு ஆதரவாக பல்வேறு செயல்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறார். அது பொதுவான வலைதளம் போல் தெரிந்தாலும் உண்மையில் அது சீன அரசாங்கத்தின் பிரச்சார கருவியாகவே இயங்கி இருக்கிறது. பீஜிங் அதிகாரிகள் வழங்கிய செய்திகளை சீனாவிற்கு சாதகமான முறையில் தனது வலைதளத்தில் அவர் பதிவேற்றி வந்துள்ளார். இதன் மூலம் அமெரிக்க வாழ் சீன மக்களிடமும் பிறரிடமும் சீன அரசாங்கத்தின் மீதான நற்பெயரை உருவாக்க அவர் முயற்சித்தார். ஈலின் வாங்கிற்கு எதிராக FBI சேகரித்த ஆதாரங்களில் மிக முக்கியமானது WeChat செயலியின் உரையாடல்கள் தான். சீன அதிகாரிகளுக்கும் வாங்கிற்கும் இடையே நடந்த உரையாடல்கள் அவர் ஒரு கருவியாக செயல்பட்டதை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளன. சீன அதிகாரிகள் அவருக்கு செய்திகளை அனுப்புவதும் வாங் அவற்றை அப்படியே தனது வலைதளத்தில் பதிவேற்றிய பிறகு அதற்கான எதிர்வினைகளை சீன அதிகாரிகள் பதிவு செய்வதும் வழக்கமாக இருந்திருக்கிறது. ஒரு சுதந்திரமான ஊடகவியலாளராகவோ மக்கள் பிரதிநிதியாகவோ அல்லாமல் ஒரு ஊழியரைப் போலவே அவர் சீனாவிடமிருந்து கட்டளைகளை பெற்று செயல்பட்டிருப்பது அவற்றின் மூலம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. FBI அதிகாரிகளின் விசாரணைப்படி இந்த விவகாரத்தில் ஈலின் வாங் மட்டும் தனியாக ஈடுபடவில்லை. அவர் அப்போது திருமணம் செய்து கொள்ளவிருந்த யோனிங் மைக்சன் என்பவரும் இதில் மிக முக்கியமான பங்கு வகித்துள்ளார். இவர்கள் இருவரும் இணைந்தே சீன அரசாங்கத்தின் விருப்பங்களை அமெரிக்காவில் நிறைவேற்றி வந்திருக்கிறார்கள். யோனிங்சன் ஏற்கனவே தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து அவருக்கு
4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு தற்போது அவர் சிறையில் இருக்கிறார். இப்போது ஈலின் வாங்கும் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளதால் அவருக்கும் சிறை தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்து பேசிய லாஸ் ஏஞ்சல்ஸ் FBI அலுவலகத்தின் உதவி இயக்குனர் பேட்ரிக் கிராண்டி, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதி அமெரிக்காவின் நலன்களுக்கு எதிராக சீன அரசாங்கத்துக்கு பிரச்சாரம் செய்தது மிகுந்த கவலை அளிக்கிறது என்று தெரிவித்துள்ளார். மேலும் FBIயின் எதிர் உளவுத்துறை பிரிவின் உதவி இயக்குனர் ரோமன் ரஷோஸ்கி கூறுகையில், அமெரிக்க ஜனநாயகத்தில் குறுக்கிட முயலும் எந்த ஒரு அந்நிய நாட்டு ஏஜென்ட்டுகளும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது என்று எச்சரித்திருக்கிறார். ஈலின் வாங் மேயராக இருந்து கொண்டே இந்த வேலைகளை செய்தாரா என்ற கேள்வி எழுந்தபோது ஆர்கேடியா நகர அரசாங்கம் பெரும் பதற்றத்துக்கு உள்ளாகிறது. ஒரு நாட்டின் ஏஜென்ட் மேயர் நாற்காலியில் அமர்ந்திருப்பது என்பது அந்த நகரத்தின் பாதுகாப்புக்கே ஆபத்தானது. இருப்பினும் வாங்கின் சட்டவிரோத செயல்பாடுகள் அனைத்தும் அவரது தனிப்பட்ட வலைதளம் சார்ந்தே இருந்திருக்கின்றன. அதை பற்றி நகர மேலாளர் டாமினிக் லசராட்டோ ஒரு நிம்மதி அளிக்கும் தகவலை வெளியிட்டுள்ளார். ஈலின் வாங்கின் சட்டவிரோத நடவடிக்கைகள் நகரத்தின் பொது நிதிக்கோ ஊழியர்கள் மற்றும் நிர்வாக ரீதியான முடிவுகளுக்கோ எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என்று அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். ஈலின் வாங் பற்றி புலனாய்வுத்துறையினர் அடுக்கடுக்கான ஆதாரங்களை முன்வைத்த போது அவருக்கு வேறு வழி தெரியவில்லை. கடந்த மே 11 அன்று லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள அமெரிக்க வழக்கறிஞர் அலுவலகத்தில் அவர் ஆஜரானார். அங்கு சீன அரசாங்கத்தின் பதிவு செய்யப்படாத ஏஜென்ட்டாக செயல்பட்ட குற்றத்தை அவர் முறைப்படி ஒப்புக்கொண்டார். அமெரிக்க சட்டத்தின்படி இந்த குற்றத்திற்கு அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. 58 வயதான ஒருவருக்கு இது மிக கடுமையான தண்டனையாக கருதப்பட்டாலும் தேசிய பாதுகாப்பின் அடிப்படையில் இது தவிர்க்க முடியாததாக பார்க்கப்படுகிறது. அவரது வழக்கறிஞர்கள் வாங் தனது தவறுகளுக்காக மன்னிப்பு கோருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். வரும் நாள்களில் நீதிமன்றம் அவருக்கு வழங்க போகும் தண்டனை மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கின் முடிவில் FBIயின் உயர் அதிகாரிகள் ஒரு வலுவான செய்தியை உலகுக்கு சொல்கிறார்கள். உதவி இயக்குனர் ரோமன் ரஷோஸ்கி தெரிவிக்கையில், இது ஈலின் வாங்கிற்கான தண்டனை மட்டுமல்ல, அமெரிக்காவின் ஜனநாயக கட்டமைப்புக்குள் ஊடுருவி வெளியிலிருந்து அதை கையாள நினைக்கும் எந்த ஒரு வெளிநாட்டு ஏஜென்ட்டிற்கும் இது ஒரு எச்சரிக்கை மணி என்றிருக்கிறார். கண்டறியப்படுவார்கள், விசாரிக்கப்படுவார்கள், இறுதியில் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்பதுதான் அந்த எச்சரிக்கை. ஈலின் வாங்கின் வழக்கறிஞர்கள் அவரது மீது அனுதாபத்தை ஏற்படுத்த முயன்றாலும் புலனாய்வுத்துறையின் தரவுகள் ஒரு துரோகத்தின் சித்திரத்தையே வரைந்து காட்டியிருக்கின்றன. அமெரிக்க அரசியலில் ஈலின் வாங்கின் வீழ்ச்சி என்பது ஏதோ ஒருவரின் குற்றச்செயல் மட்டுமல்ல, நாடுகள் தங்கள் செல்வாக்கை நிலைநாட்ட எந்த எல்லைக்கும் செல்லும் என்பதை காட்டுகிறது. ஒரு மக்கள் பிரதிநிதியாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு நாட்டின் பாதுகாப்பிற்கே குந்தகம் விளைவித்திருக்கிறார் ஈலின் வாங். இத்தகைய ஊடுருவல்களை தடுக்க அமெரிக்க புலனாய்வு அமைப்புகள் மேலும் விழிப்புடன் செயல்பட வேண்டியதன் அவசியத்தை இச்சம்பவம் வலியுறுத்துகிறது.